வணக்கம். நம்மளுடைய இப்போ வேட்பாளராக இருக்கும் கேரம் ராதாகிருஷ்ணனுக்காக இந்த தேர்தலில் நிறைய ஒர்க் பண்ணேன். பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் ஒன்றிய பொறுப்பாளர் பேச்சுத்தர என்னை 186வது கிளையிலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி என்னை விடுவிச்சிட்டாங்க. என்ன காரணம் என்ன இதுங்கிறது ஒன்றுமே புரியலை. ஆனால் புரியாமல் இருந்து எதுக்காக இது பண்ண ஓட்டு நான் அவ்வளோ ஓட்டு மோடிக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக புல் இணைப்போடு இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வந்ததுலேருந்து கேரம் அவங்க நிற்பாங்க, அவங்களுக்காக நான் நல்லா ஒர்க் பண்ணனேன். உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் தெரியும் என்ன அருணேரியில் நான் சொல்லுவேன். இந்த தடவை கேரம் தான் நிற்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்ட்டு எவ்வளவோ இது பண்ணி நான் போராடி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் பேச்சுத்துறை தேன்மொழி இவங்க எல்லாம் சேர்ந்து என்னையும் என் மகள் முத்துலட்சுமி 2 பேரையும் கட்சியில் இருந்து அப்படியே விளக்குறாங்க. இது என்ன காரணம் என்ன இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இதை தலைவர் கேரம் அவர்கள் இதை கண்டிப்பாக விசாரிக்கணும். இதை கேட்டு உங்களுக்கு பணம் வேணுமா மற்ற வேறு ஏதாவது வேணுமா இன்னும் கேட்குறாங்க. ஆனால் நான் நாட்டுக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் தங்களுக்காகவும் தான் நான் வேலை செஞ்சேனே தவிர பணத்துக்காக நான் வேலையை செய்யலை. ஓட்டுக்கு காசு கொண்டு கொடுத்தாங்க, அதை கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வேலை செஞ்சீங்க அதுக்கு உங்களுக்கு கூலி தரேன்ட்டு இது பண்ணதுக்கெலாம் வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு காசே தேவையில்லை. 6 வருஷமாக 186வது ஃபஸ்ட்டு 159 இருந்தது. அந்த 159லேருந்து தற்போது 186 இருக்குது. இந்த 186 கிளையை மட்டும் நான் பார்க்கல, 184ஐயும் நான் தான் கவனித்தேன். 187 அந்த கிளையையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே அருணாசலங்கிறவர் தான் இது ஹேண்டிகேப்டு. அவங்கக்கிட்டே நேரிலெல்லாம் போய் பேசியிருக்கிறேன். பேசி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு பண்ணி அவங்களெல்லாம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிஜேபிங்கிற அளவுக்கு திமுகவில் இருந்து முறியடித்து கொண்டு வந்தேன். ஆனால் திமுககாரங்களோட சதி செய்து உள்ள என்ன தூக்கிட்டாங்க. ஆனால் நான் வீட்டோடு உட்காந்துட்டேன். அதோட